everyone, welcome to Shiva Max. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு சம் தான் சால்வ் பண்ணலாமா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட்னு கொடுத்து ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இனிஷியலாக இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னா ஏதோ பெருசு மாதிரி இருக்கும், ஆனால் இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ ஸ்டார்ட் வித் சொல்யூஷன். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, sin squared a cos squared b. okay, again plus cos squared a sin squared b plus cos squared a cos squared b plus sin squared a sin squared b. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்துகிட்டு அது ஈக்குவல்ஸ் 1ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே, ஸோ நான் இப்போ அதை எடுத்துட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சைன் ஸ்கொயர் ஏ வர மாதிரி இருக்க 2 டேர்ம் இருக்கு இல்லையா, இதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். எழுதிக்கலாமா. ஓகே, யார் யார் இருக்கா, சைன் ஸ்கொயர்ட் ஏ காஸ் ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் sin squared a sin squared b. ஸோ இவங்க 2 பேரையும் ஃபஸ்ட் எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, cos square a இருக்கட்டாமல் அடுத்து எழுத போகிறோம். எழுதலாமா. ஸோ ப்ளஸ் cos squared a sin squared b ப்ளஸ் cos squared a cos squared b. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 டேர்ம்லேருந்தும் சைன் ஸ்கொயர்ட் ஏவை காமனாக எடுக்க போகிறோம். எடுக்கலாமா. ஸோ எடுக்கிறேன். என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர்ட் ஏ. சைன் ஸ்கொயர்ட் ஏவை எடுத்துட்டேன்னா என்ன வரும், இங்கே ரிமைனிங் காஸ் ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஏ பி. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி அடுத்த 2 டேர்ம்லேருந்தும் காஸ் ஸ்கொயர்ட் ஏவை காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியே எடுக்க போகிறோம். ஸோ காஸ் ஸ்கொயர்ட் ஏவை எடுத்தாச்சு. என்ன மிச்சம் இருக்குது, சைன் ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பி. ஓகே ஓகே. ஸோ நமக்கு என்ன ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1. ஓகே, இந்த இடத்துல தீட்டாவுக்கு பதிலாக பி இருக்குது. ஸோ சிமிலர்லி என்ன இருக்கும் அப்படின்னா, சைன் ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பி ஈக்குவல்ஸ் 1. ஓகேவா. ஸோ இந்த 2 டேர்முக்கு பதிலாக, அதாவது இது அண்ட் இதுக்கு பதிலாக நம்ம ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஓகே. ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் சைன் ஸ்கொயர்ட் ஏ, ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ, இந்த டேர்முக்கு பதிலாக 1. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், அகைன் சைன் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ கிடைக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி பாருங்களேன், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1. ஸோ அதே மாதிரி சைன் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ ஈக்குவல்ஸ் 1. ஸோ இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா. பண்ணால் என்ன ஆகும், இஸ் ஈக்குவல்ஸ் 1. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இந்த என்டையர் டேர்ம் ஈக்குவல்ஸ் 1. ஸோ நான் என்டையர் டேர்மே எடுத்துக்கிட்டேன், அதை சால்வ் பண்ணி அது ஈக்குவல் 1ன்னு கொண்டு வந்துட்டேன். ஸோ சிம்பிளாக என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, எல்ஹெச்எஸ் ஈக்குவல்ஸ் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த சம்ம நம்ம முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக கிளியராக நான் எல்ஹெச்எஸ் ஈக்குவல்ஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சம் ப்ரூவ் ஆகிவிட்டது, ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த சம்மில் என்ன பண்ணோம் அப்படின்னா, கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு சைனே மாதிரி வர மாதிரி உள்ள டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணோம். அடுத்து காஸே ஸ்கொயர்ட் வர மாதிரி உள்ள டேர்ம்ஸை செகண்ட் அரேஞ்ச் பண்ணோம். சைனே ஸ்கொயர்டை காமனாக எடுத்தோம். அடுத்த 2 டேர்ம்லேருந்து காஸே ஸ்கொயர்டை காமனாக எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் சைன் ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பிக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணோம். அதுக்கப்புறம் சைன் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணோம். அவ்வளோதான். இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா. தேங்க்யூ காய்ஸ். இன்னொரு சம்மில் மீட் பண்ணலாம்.